நான் பெற்ற செல்வமே உனக்கு என்ன குறையா? நீயா அழுவுற? நான் இருக்கும்போது நீ அழுவலாமா? இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டியே, எல்லாம் கீழே இறக்கட்டும். பாசமா இருக்கிற அப்பா பாசமா பொண்ணு இங்க அடிப்பாங்க. நானும் ஓடி போச்சா? ஒரே பொண்ணு நான் வளர்த்தலாம். ஆமா, அன்பா நெஞ்சில் அடிக்கிற அடி அப்படியே. சொல்லுமா நைனா, உனக்கு என்ன குறை உண்டா? நீயா உனக்கு என்ன குறை? நைனா, உனக்கு என்ன சூத்துக்கு எண்ணெய் இல்லையா? தலைக்கு துணி இல்லையா? காது கம்பல் இல்லையா? மூக்கு தோடு இல்லையா? கைக்கு செருப்பு இல்லையா? காலுக்கு வாட்சி இல்லையா? உனக்கு என்ன குறை உண்டா? ஏனா எண்ணெய் எடுத்து சூத்திரியா தடுவாங்க. என்ன பாப்பா, உனக்கு என்ன குறைந்தா அப்பாவுக்கு பேச்சு பெறலாத வருமா? எனக்கு இனி எந்த குறையும் வைக்கல. என்ன காலேஜ் படிக்க வச்ச, திருவண்ணாமலை படிக்க வச்ச, சண்முகா காலேஜ்ல படிக்க வச்ச. என்ன படிப்பு முடிச்சுக்கிறேன்? நான் பிபிஏ முடிச்சுக்கிறேன். நான் மொட்டையாவா? பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓ, மதுரை படிச்சியா? எனக்கு கல்யாணம் பண்ணி வேடா. மாப்பிள்ளை வேணும்னால வளர்த்து உன்னை அடிக்க கூடாதுன்னு பார்த்தா அடிக்கிற லெவலுக்கு கூப்பிடுறாங்க. அம்மா அந்த உன்னை படிக்க வச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ண எனக்கு தெரியாது. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு 20-25 லட்சம். நான் பேசுறேன், நான் கேட்டுட்டு சிரிக்கணும் சொல்லிட்டு. ஆமாய்யா, நம்ம ஒரு ஊர் கோனூர் மட்டும் பார்க்கல. இது சொன்னா நம்ம பக்கத்தூர் கிராமம்லாம் வந்து பாக்குது. ஆமா, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் விடுங்க. நைனா, எத்தனை எவ்வளவு லட்சம் ஆயிடுச்சு படிக்க வைக்கிறதுக்கு? 20 லட்சம் ரூபாய். இது நீ படிக்க வைக்க. ஆமா, இப்போ நீ கல்யாணம் கேட்கற ஒரு 25 லட்சம் தான் உன்னை கட்டி கொடுக்க முடியும். எந்த காலத்துல 25 லட்சம் தான் கட்டி கொடுக்குது? ஏன் ஒரு பிறந்த பொண்ணுக்கு ஒரு பெத்த பொண்ணுக்கு 25 லட்சம் அதை எப்படி கட்டி கொடுக்க முடியும்? எந்த காலத்து 25 லட்சம்? இப்போ 64,400 ரூபாய் போச்சு ஒரு பவுன். ஆமா, சேதாரம் கூட இல்லாது. ஆமா, அது ஒரு குறைஞ்சது ஒரு 3% போட்டா கூட ஒரு 3000 ரூபாய் ஒரு பவுனுக்கு கொடுக்கும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் விற்குது. உன்னை எப்படி நான் கட்டி கொடுக்கிறோம்? 25 லட்சம் கட்டி கொடுத்து 25 லட்சம் ஆகுதா? வேற என்ன? எந்த காலத்துல 25 லட்சம்? இந்த காலத்துல ஒரு பொண்ணு பெத்தவங்களுக்கு 1500 ரூபாய் பட்டு போடு வாங்கி கொடு. நேரா வளைகாப்புக்கே போலாம். அதுதான் என் பொண்ணு. அதுதான் செல் இல்லாத வச்சுக்கிற ஒண்ணு நான் கண்ட்ரோலா. அதுக்கே நீ வந்து என்ன பண்ற? போற உனக்குதான் ஒரு வாங்கி கொடுத்தா பூரா பண்ணிட்டு ஏடிஎம்ல இருந்து பூரா காலி பண்ணிட்டு அவங்க கூட போடலாமா? எனக்கு மாப்பிள்ளை பண்றா, கல்யாணம் பண்ணி வேடா. நீ இந்த வருஷம் தூத்து போறவங்க பொந்துல அது மூஞ்ச பறையாம் போயா வேளா கொட்ட நாய. நீ இந்த வருஷம் படிப்பு முடிக்க போற. உனக்கு கல்யாணம் பண்ணணும். நான் மாப்பிள்ளை பாத்துட்டேன். மாப்பிள்ளை பாத்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, என்ன ஒர்க் பண்றாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு? அவ சாதாரணமான வேலை கிடையாது. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஆமா, 24 மணி நேரம் ரெடியா வந்து நிக்கிறோம். அது ஏஞ்சிர காலம் இதுக்கு. ஆனா ஒரு 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் டியூட்டி. ஆனா நான் 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம். 4000 ரூபாய் சம்பளமா? ஆமா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1000 சம்பாதிக்கிறோம். என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை அடிக்கிறாரா? மாப்பிள்ளை பாப்பா அப்படி வேலை செய்யறாரு. ரிச்சா ஓடுற ரிச்சா பீடி வாயா பிச்சை ஓட்டுறாரா? மாப்பிள்ளை வேணாடா. ஏன் வேணான்றா? வேணான்றா? ஏன் சொல்லு, என்ன சமாச்சாரம்? ஏன் வேணான்றா? ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், ராவு பூரா காத்தடிப்பா ஊத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவன் ராவு பூரா காத்தடிப்பா ஊத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், ராவு பூரா காத்தடிப்பா ஊத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவன் ராவு பூரா காத்தடிப்பா ஊத்திக்க மாட்டேன். அவன் ராவு பூரா காத்தடிப்பா. அவன் வீபுர பஸ்ல ரிச்சா ஓடினே போவான். ஒரு பக்கம் வீல் பஞ்சர் ஆயிடும். பஞ்சர் ஆயிட்டா அந்த வீலை கட்டிட்டு அந்த டீப்புக்கு பஞ்சர் ஓட்டிட்டு திரும்பி அந்த வீல்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த டயருக்கு எப்படி காத்து குத்துறானோ அத போல கல்யாணம் பண்ணிட்டு போனா எப்படி வச்சு குத்துவான் தெரியாத நாயுடு. எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ளை வேணாம். ஆமா, நான் இன்னொரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். அவரு என்ன வேலை செய்யறாரு? ஆனா வீட்டை விட்டு டியூட்டின்னு போனா 3 மாசம் 4 மாசம் வீடு வர. கூட்டிட்டு போனா 4 மாசம் ஆகும். 4 மாசம் ரிட்டர்ன் வீடு வர.
எவ்வளவு சம்பளம்? ஆனா அந்த 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். 4 மாசத்துல 3 லட்சம் சம்பளமா? ஆமா. என்ன வேலை செய்யறாரு? அருமையான மாப்பிள்ளை. ஒரே தபார் பீடி ஆனா ஒரே தபார் அருமையான மாப்பிள்ளை. லாரி டிரைவர். லாரி டிரைவரா? ஏய் அந்த மாப்பிள்ளை வேணாடா. அருமையான மாப்பிள்ளை. அங்கே எங்க போறாரு? ஏய் எங்க போறேன்னா பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெங்களூர், பெல்காம், கும்பளி, குஜராத், ஹைதராபாத். லாரி டிரைவர். ஏய் அந்த மாப்பிள்ளை வேணாடா. ஏன் வேணாம்டா? நான் லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா ஆறு நடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா ஆறு நடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். பள்ளி கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா ஆறு நடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவன் ராவு பூரா ஆறு நடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். அவன் ராவு பூரா ஆறு நடிப்பான். அவன் பாண்டி டூ ஹைதராபாத் குஜராத்னு மேட்ச் இரு. அவனு பேச ஆளுக்காலு 6 இல்லைன்னா கொஞ்ச நேரம் போய் 8 போய் பேசுவாங்க. 2 மணி நேரம் அப்படிதான் இருக்கு கூட. சுத்தமா அவன் லாரி ஓட்டினே போவான். பைபாஸ்ல ஆளே வர மாட்டாங்க. அந்த ஸ்டாரிங் பக்கத்துல ஒரு 6 இருக்கும் போது அது எப்படியோ ஆயிடுறானோ. கல்யாணம் பண்ணிட்டு போய் என்ன ஆயிட்டோனேனா எனக்கு அந்த 2 மாப்பிள்ளை வேணாம். ஆனா அந்த 2 மாப்பிள்ளை நீ நேரா பாக்கல, கண்ணாடி பாக்கல. ஆனா இங்க ஒரு மாப்பிள்ளை உண்டு. இங்கே வா. அவரு என்ன வேலை செய்யறாரு? ஆனா அது மாதிரி இந்த வேர்வை, இந்த ரத்தம் வேர்வை போகும். கஷ்டமே வேர்வை போகும். ஆனா ஜென்ம கஷ்டவாளி. ஒரு நைட்டுக்கு 3500 ரூபாய் சம்பளம். ஒரு நைட்டுக்கு 3500 ரூபாய். எந்த பழக்கமும் கிடையாது. ஆமா, வீடு அடிக்க மாட்டான், பாக்கு போட மாட்டான், சிகரெட் போட மாட்டான், இந்த விமல் பாக்கு ஒண்ணு கூட போட மாட்டான். டான்ஸ் எந்த பழக்கமும் கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டான். எந்த பழக்கமும் கிடையாது. 4 பாக்கெட் டான்ஸ், 10 விமல் பாக்கு பாக்கெட்ல வாங்கி வச்சிருப்போம் பையில. அதே பைதான் இதுலயா நைனா எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம். இதாலியா உண்ணும் அதுவும் விட மாட்டேன்றான். இந்த நைனா இந்த மாப்பிள்ளை வேணான்ற பள்ளி பைய வேற இறங்க முடியாது. அருமையான மாப்பிள்ளை பார்த்து சொன்னேன். அத பாரு கோடடி மிருதங்க சக்கரம். ஐயோ அப்பா அப்பா இந்த ஏமா மக்களா இருந்த என்னைமா பார்த்த அந்த மாதிரி பயந்து ஓடுற. போன வருஷம் இதே ஊர்ல பார்த்தேன். ஐயோ இந்த மாதிரி பாக்கலாமா? மாப்பிள்ளை வேணாண்டா. ஐயோ ஒரு மத்தலக்கார மாமா அடிக்கிறான் படி வச்சு குத்துறான் ஒத்திக்க மாட்டேன். அந்த மத்தாலக்கார ஒரு மத்தாத்தை நிக்க வச்சு அடிக்கிறான். அப்புறம் படுக்க வச்சு குத்துறான். அப்புறம் கண்டபடி பீராயிரம். கல்யாணம் பண்ணிட்டு போனா எப்படி வச்சு குத்துவோம் தெரியாது. எப்படி பேராகணும் தெரியாது. எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம். நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டேன். அருமையான மாப்பிள்ளை. இந்த ஊர்ல பார்த்தா வச்சுக்கமா ஊர ஒரே தவறா டிராக்டர் பின்னாடி எருவாரி கொட்ட வேண்டியதுதான். நீ கண்டிப்பா கட்டு. நான் இருக்க ஓடி போயிடலாடி வாடி. என்னங்கண்ணா அதுனா நான் வண்டியில எண்ணெய் போட்டு சமையல் தான் வச்சுக்கிறேன்.
வேண்டா சூத்து கை தெரியாது அவனை நம்பி போட்டு வச்சுக்கா. ஏடா சொல்லு. நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து சொன்னல, நான் யாருமா கட்டிக்க போறேன்? அறிவான மாப்பிள்ளை சொல்லு சொல்லு. ஏடா நான் யாருமா கட்டிக்க போறேன்? யார் என் தம்பி மணிகண்ணியா? நான் ஒண்ணே கட்டிக்கிறேன். ஒரு பெத்த அப்படியா? கைதா நான் ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? யார்? நான் உனக்கு கட்டிக்கிட்டா உன் கஷ்டம் எனக்கு தெரியும், தெரியும். என் கஷ்டம். ஏய், அப்படியே திருப்பி. என்ன அரும்பு கட்டுறா இது வேற. சரிடா இந்த கட்டி மாதிரியா பரிப்பா பெரியப்பா பெரியப்பா கட்டி பெரியப்பா பெரியப்பா கட்டி கூடாது கைதா பரிப்பா பெரியப்பா கட்டி கூடாது. நீ ஓரம்போ சிட்டுப்பா சிட்டுப்பா என்ன கட்டி சிட்டுப்பா சின்ன சின்ன கட்டி சிட்டுப்பா ஏன் உன் காதுல உன் காது? மாலை கட்டிப்பாங்க மாலை கட்டிப்பாங்க மாலை கட்டிப்பாங்க கட்டிலாம் சிட்டுப்பா ஓடி போல ஓடி அது போடி பரிப்பா என்ன கட்டி பரிப்பா பெரியப்பான்னு சொல்லு. ஏன் தெரியுமா நான் கட்டி சொல்றேன்? ஏன்? பெரியம்மா செத்து 1 வருஷம் ஆகுது. ஆமா அதுக்கு என்ன? நீ தனியா தான் தலைகார கொண்டாடி வீட்டுல நீ தனியா தான் பாயில படுத்துக்கிற. ஆமா அப்புறம் அரிய பசங்க விட்டு பீடி வாங்க அனுப்புற. ஆமா அவனை கட்டிட்டா டெய்லி ஒரு பாயிட்டு பீடி வந்து கொடுப்பேன். ஏய் கட்டி பெருப்பா ஐயோ நான் கட்டிக்கின இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க காரி மீ மாட்டாங்க. சொல்லலாம் கட்டிக்கியா ஊரு ஒண்ணு சொல்லலாம், நான் இப்ப பொண்ணை கட்டிக்குவேன். இப்ப கட்டிக்க பெருப்பா ஐயோ 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 கட்டிக்கா கட்டி மாட்டியா பெரியப்பா கட்ட கூடாது. போ கட்டிக்கா கட்டி மாட்டியா சரி தேவடியா போய் கட்டி வாங்கி மாட்டியா பெரியப்பா கட்ட கூடாது கைதா. யாரா சொல்லு கட்டி கூடாது போத்த தாலி கட்ட மாட்டா அதான் உங்க அம்மா டாப்லெட் தானே கட்டி மாட்டா ஏய் வாடா ஏய் ஏய் கட்டி மாட்டா ஏய் கட்டி மாட்டீங்க. ஆமாவா ஏன் கட்டி மாட்டா தெரியுமா? ஏன்னா அவர்தான் கட் பண்ணிட்டாங்க. போடி ஏய் ஏய் பெரியப்பா கட்டி ஏய் போடி. ஓ ஏய் ஏய் அது ஏய், அங்கலம்மன் தாய நீயும் எங்கள் குல தெய்வம் நீ திங்கனில் ஏறி வருவாய் பொங்கரவ புசனிய திங்கள் குல வசகிய துயரம் தீர வரம் தருவாய் மதங்கொண்ட ரக்கர்களை மடித்தாய் நீ மல்லந்து மலைய நூல் படுத்தாய் 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 சதமாக சம்படவ துலமே தழைக்க வந்த அவதரித்த துளியே அங்கு சிதம்பரநாதனோடு கனக சபையில் பிள்ளையில் நடித்த கலியே எத்திசை புகையு புத்தன் உருவா எத்திசை புகையு புத்தன் உருவா எத்திசை புகையு புத்தன் உருவா நீ எடுத்த எங்களை புகை வடிவா எத்திசை புகையு புத்தன் உருவா நீ எடுத்த எங்களை புகை வடிவா அத்திரி மதரிசியின் புத்திரந்தாவத்தால ரத்தவெறி கொண்ட சுந்தரி அங்கு சுத்திய மயானம் எல்லாம் சத்தப்பின வாரி உன்னை ஜெகத்தை
அவ பேர் என்ன உனக்கு தெரியுமா? அவ பேர் என்ன உனக்கு தெரியுமா? அவளுக்கு ஒரு 2 3 பேர் இருக்குது. அந்த 2 3 பேர்ல ஒரு பேர் அழகான பேராச்சு அவளுக்கு 3 பேராச்சு. தெரியும். அடியோ சித்திரா அவ எங்க போனாலும் அந்த ஊரை வந்துறாளோ. பேருக்கு ஒரே குரல் ஓர மயிராங்க இல்ல உன் மயிரே சொல்லிட்டு போ. ஒரே குரல் வந்து நின்ற பண்ணா ஏன் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதா? கண்ணாடி போட்டு வந்துக்கிறா. ஆமாமா நான் போலை தரலாம். எப்படி ஏண்டி ஓ ஏண்டி பாப்பா ஓ யாயம்மா இவ்வளோ அழகா இருக்கிறிய இவன் அழுவ எடுத்துக்கிட்டு எழுவு போனா கூட அங்க யாரும் கட்டின்னு அழுவ மாட்டாங்க. இவன் அழுவ சொன்னதை உருக்கிற அப்படியே சும்மா கையங்காடு. நீ சும்மா ஊம்பரிச்சு சாம்பார் ஆத்தத்தை மெண்டு மூய்ங்கம்மா. ஆத்தத்தை மெண்டு மூய்ங்க. இது சுத்தி காட்டி இது ஏண்டி பாப்பா அங்காள பரமேஸ்வரி தாயே. ஏண்டி பாப்பா எம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி தாயே. அங்காள பரமேஸ்வரி தாயே நீ ஊர்ல இருக்கிறியோ இல்ல ஏரி வழிக்கு போயிட்டியோ? இல்ல கோயில்ல இருக்கிறியோ முடி விட்டு போட்டியோ? கோயில்ல இருக்கிறியோ இல்ல துபாய்க்கு என்ன போயிட்டியோ? ஏம்மா கைத்துல தாலி விட்டு வச்சுக்கிற பாரு. ஐயோ தாலி வேலை இவனுக்கு கண்ணு அடங்குதியம்மா. ஏண்டி பாப்பா எடுத்து உள்ளார போடியம்மா. பாப்பா ஏண்டி ஏன் தெரியுமா? ஏன் அதனால ஒருத்தர் தொப்பையா இருக்கலாம் பாரு. ஏ மனு அவன் சரியான தாலி எடுத்த பையன். தாலி எடுத்த விட்டோம். யார பார்த்து இந்த 46 வயசுல இந்த கையில எனக்கு 46 வயசு. ஆமா இந்த 46 வயசுக்கு இந்த கையில 5 தாலி எடுத்து கொடுத்துருக்க. நீ 5 தாலி எடுத்து கொடுத்துட்டு கேள்விப்படுகிற. ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில போய் பாரு. பூரா ஜாதகம் பூரா ஆம்பளை புள்ளியா தானே பிறக்கும். என் ஜாதகத்துக்கு பொம்பளை புள்ளியா கிடையாது. நீ எடுத்த தாலி எடுத்து கொடுத்து ஆம்பளை புள்ளியா பிறந்தது பூரா நெடுக்க போய் இவனே புள்ள கொடுத்து அனுப்பிட்டு இருப்பான். அதான் வேலை. இவர் கையால 10 ரூபா டீ வாங்கி தர மாட்டான். திருவண்ணாமலை கிரிவலை பாத்துட்டு எங்க அன்னதானம் போடும்போது கை ஏந்திட்டு போறேன். எப்படியே கை ஏந்திட்டு போறது இவன் வயிற்ற பாடியம்மா நான் பண்ணா ஜாலியாட்டம். எப்படி இருந்தா கிடையாது. அது என்ன ஆட வச்சா அந்த இவன் மூஞ்சி பாருமா என் வடையாட்டம். வேலைக்கு விடுறான். 2 அடி அடி இங்க இருங்க. பையன் 10 ராத்திரி ஆட்டாடி வீட்டுக்கு போன அம்மா வீட்டுக்கு போனா பார். இவன் ஊரு என் ஊரு ஒண்ணுதான். ஆமா எதிர் ஊரு பத்தி என் ஊரு இவன் ஊரு ஒரே ஊரு தான் பள்ளிப்பட்டு. பள்ளிப்பட்டா பாத்தியா
ஆமாண்ணா ஆமாண்ணா சரி ஆமாண்டி. பள்ளிப்பட்டு 10 ராத்திரி 6 நெய்வேலி பக்கம் 10 ராத்திரி பாரதி ஆட்டு வீட்டுக்கு போனோம். இவன் வீட்டுக்கு எதிர் வீடு, என் வீடு மெத்தி வீடு, இவன் வீடு மெத்தி வீடு. நான் என் வீட்டுக்குள்ள போந்தேன். அதனால தான் எங்க அம்மா கொல்லிக்கு போயிடறாங்க, கதவு பூட்டு போயிடறாங்க. திண்ணை மேல உக்கான கறந்தேன் வீட்டுக்கு போன மாதிரி இவன் வீட்டுக்குள்ள போந்த மாதிரி அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆகி போயிடுச்சு. இவன் சும்மா இருக்குதுல 10 நாள் ஆட்டாடி வீட்டுல படுத்து தூங்குறதுல கொண்டாடி சொல்லிட்டு மருமகளை கட்டி பிடிச்ச மாதிரி யார் தாத்தோட பாட்டியா புடுனா 2 பல்ல இவனா இல்ல சத்தி பண்றான். இவனா இல்ல சத்தி பண்ணி இந்த குண்ட தாண்டான். நீ சத்தியமா போன போட்டு அம்பளம் குடும்பமா வேற அதுதான் உள்பாட உள்ள வாங்கிச்சு. எங்கெங்கே ஏசி போறோம் ஒரு பாவாடை கூட ஒரு ஏசி போறது. நீ வாயம்மா இதுமா நான் சட்டி போடல அவர்தான் வாங்கி கொடுப்பாரு சைஸ் பாருங்க. சிரிக்கணும் சிந்திக்கணும். ஏண்டி பாப்பா இவ்வளவு அழகா இருக்கிறிய? ஆமா. இவ்வளவு அடங்க ஆச்சாரமா இருக்கிறிய? ஆமா. ஏண்டி நீ பொம்பளையாடி? நீ பொம்பளை இல்ல குதிரை காட்டியாரி. அந்த மாசம் 27 நாள் குதிரை காட்டியாரியா தான். குதிரை காட்டியாரியா? குதிரை காட்டியாரி உன்னை பார்த்து பயந்து ஓட முடியும். ஆமா நான் குதிரை காட்டியாரி. நாளைக்கு உன் வீட்டுக்கு ஒரு ரத்த காட்டியாரி. எவ்வளோ போய் கொண்டாடி என்ன பண்ணு திரும்பி உனக்கு எங்க பண்ணு உன் தம்பி அங்க விட்டு வந்தா எங்க தம்பியா? எங்க தம்பி வீட்டுல தாங்க. யாரு ஓட்டுறாங்க எனக்கு தெரியும் உனக்கு. ஏறு ஆமா கிளம்பி கூட்டிட்டா இருப்பேன். காலைல 6 மணிக்கு தான் முடியுமா. அவன் தம்பி இங்க தாண்டி பின்னாடிக்கிறான். ஆடுறதுக்கு வந்துக்கிறான் அவன். உன் தம்பிடா கம்மியாச்சு ஏறி ஐயா மண்டை போடா விளாடி முண்டை. ஐயோ ஐயோ தாயம்மா ஏண்டி பாப்பா பைத்தியக்காரி ஆகாதவா உன்னை பார்த்து நான் ஏன் பொம்பளையான்னு கேட்டேன். ஐயோ உன் பேரு கோல தாத்தா. என்னம்மா வரையா கோல எடுத்துனால ஏம்மா ஏண்டி உன்னை பார்த்து நான் ஏன் பொம்பளையான்னு கேட்டேன்னா ஏன் என்ன காரணம்? இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால், இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு. அச்சம் ஞானம் அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு இந்த 4 குணம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பைப்பு பைப்பு ரைட் பயர்ப்பு 4 குணமும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பொம்பளையா பிறந்து விட்டால் ஆமா அறிவாற்றல் இருக்க வேண்டும். ஆமா அடக்கொடக்க இருக்க வேண்டும். ஆமா ஐயா ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அந்த குனிந்த தலையை நிமிராத கண்டவர்ல பார்த்து போடுமா. ஆமா நீனவ விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் சுத்துற அந்த மூலையில ஒரு பக்கமா அந்த மாதிரி சுத்துறீங்க. ஆமா ஆமா இது இந்த மாதிரி கிட்ட ஒண்ணுல வந்தா வாயை போந்துட்டு இங்கே பாருங்க. ஏன் போறிய போய் தீரா தெரியுமா? உள்ளார கிட்டுக்கிட்டு பாடு. அதான் ஆடுற காலம் அந்த காலம் மச்சான். துப்பாக்கி அணி போய் நீ வாயம்மா. ஏண்டி ஓ சைலேஷ் அப்போ ஏமா அப்போ என்கிட்ட அனைத்து குணம் இருக்குது. அனைத்து குணமும் இருக்கின்றது. நீ பொம்மையாடி தான், நானும் பொம்மையாடி தான். ஆமா ஏண்டி ஓ எல்லாம் உங்ககிட்ட அடக்காச்சாரம் இருக்குன்னு சொல்ற ரைட்டு தான். ஆமா ஆனா இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஆமா கழுத்துல தாலி இருக்கணும். ஆமா அங்க தாலி எப்படி பாப்பா அழகானா? நான் தாலி அவுத்து பொட்டியில வச்சு பூட்டு போட்டு வந்துட்டேன். ஓ ஏன் என்னைக்கு என் வீட்டுக்கார சாவறானோ அன்னைக்குதான் தாலி எடுத்து மாட்டுவேன். ஆமா அப்படி வச்சுக்க தெரியுமா? எதுக்கு வச்சுக்கிற? ஒரு நல்ல புடவை காட்டக்கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது, பொட்டு பூ வச்சுட்டு ரோட்ல நடந்து போக கூடாது. ஏண்டி எங்கடி பாரு அப்படி கேட்க கூடாது. ஒரு பொம்மை கேட்கவே மாட்டாங்க பாரு.
ஆமா ஓஹோ இப்பவே கேட்க முடியாது. கேட்க மாட்டான். வீட்டுக்காரர் பாவம் குந்த பாவம் பரிதேசி முன்னாடி அப்படி விட்டு போய் வேண்டிய பரிதேசி குண்டு. சரி பாப்பா இது கோட்டை விடு. பயங்கர குண்டு. சரி சைலேஷ், சைலேஷ். அப்போ எல்லா தாய்க்குளமும் ஆமா இங்க இருக்கிற அனைத்து தாய்மார்களும் தாய்மார்களும் எல்லாம் உள்பாவாடை கட்டி மேல சேலையை கட்டி நான் பாத்துக்கிறேன். ஆமா இந்த மாதிரி ஒரு போடலாமா? இது என்ன அடிப்பா மனோ? இதுதான் போட்டுறேன். ஏமா இது பேர் தான் சராய். ஏன் உல ஏன் அது எவ்வளவு லட்சணமா இரு பேச இரு. எவ்வளவு லட்சணமா இருக்கும்? உள்பாவாடை கட்டி புடவை கட்டினா எவ்வளவு மகாலட்சுமி கடாட்சமா இருக்கும். ஆமா இது என்ன இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுக்கிறா? ஐயா பையா எங்க வீட்டுல இது பெரிய கதைடா பையா. எப்படி? என் ஊர் சொந்த ஊர் திருக்கோளூர் பக்கம் மண்ணூர்பேட்டை. ஆமா தினந்தோறும் நான் ஹோட்டல கடை வச்சுக்கிறேன். இட்லி போண்டா வடை பூரி வச்சு சுடுவேன். ஓஹோ நான் வியாபாரம் பண்ண போறேன். ஐயா அண்ணன் முட்டு பையன் இருக்கா அம்ட்ட புள்ள இல்ல ஒரு 5 வயசு பையன். 5 வயசு பையன். அவ கையால இரு இரு பேச இரு. அவ கையால ₹1 2 கொடுத்து போனி பண்ணானா? போனி பண்ணா அன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு போகும். அப்படியே சுருக்கா 8 மணி 9 மணி தான் முடிஞ்சிடும். இந்த மாரி தினந்தோறும் 1 மாசமா சுட்டுன்னு வந்தேன். நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் நேரம் தெரியாம அடுப்பத்த வச்சிட்டேன். ஆனா மின்னேரத்துல படுத்தா வெண்ணேரம் ஏஞ்சா நேரம் தெரியாது பத்த வச்சா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இட்லி போண்டா வடை பூரி எல்லாம் சுட்டு வச்சிட்டேன். என் அண்ணன் மட்டும் பையன் வருவான் எதிர்பார்த்து வரல. நம்ம தான் நேரம் தெரியாம அடுப்பத்த வச்சுட்டுமே சேர்த்து அப்படி பக்கத்துல முடங்கனா அப்படி படுத்துட்டா வந்தா எழுப்ப மாட்டானா? அப்படி படுத்த பாரு படுத்து தூக்கத்திலே உருண்டு பேரண்டு மேல்மலை ஒரு பெரிய தாய் எப்படி படுத்து கடவுளோ அப்படி கடற்கறாங்க. இந்த ஊர்ல எப்படி அங்காளம்மா மெல்லாந்துங்களோ அந்த மாதிரி மெல்லாந்துட்டேன். இது எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல வந்துச்சுன்னா பையன் அந்த மூக்குற காத்து வந்த வேகத்துக்கு பாவாடை பொடியோட தூக்கின்னு போய் தலைமையில போட்டு இந்த காத்து வந்த வேகம் இந்த புடவை பாவாடையோட தூக்கி போய் தலைமோட்டில கட்டாச்சு. இது எனக்கு தெரியாது. நீ மாடல தூங்குற. அந்த நேரத்துல வந்தா என் அண்ணன் மட்டும் பையன் என்னடா அத்தை அப்படி கடக்குறாளே, அத்தை என்ன அப்படி கடக்குறாளே, தட்டி எழுப்பிருக்கணும். அந்த புடவை பாவாடை எடுத்து போய்த்திருக்கு. இல்ல புடவை பாவாடை எடுத்து போய்த்திருக்கணும். இந்த ரெண்டுமே அவன் பண்ணல. இந்த ரெண்டுமே அவன் செய்யல. அவன் எட்டு வந்த தட்டி காசு அந்த தட்டு காசும் தலைமோட்டில வச்சுட்டு 2வது தெருல 10 பசங்க குண்டு விளையாடுறாங்க. அங்க ஓடி போய் மச்சான் பசங்களா எங்க அத்தை வீட்டுல எத்தனால இட்லி கடை போட கடை வச்சிருந்தாங்க. இட்லி வியாபாரம் ஓடிச்சு. நீங்க எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுறான் 10 பசங்க குண்டு விளையாடுறத பாத்துச்சுங்க. குடு ஓடியாந்துச்சுங்க. ஓடியாந்து ஒருத்தன் நடு வயல கேக்குறான் என் அண்ணன் பையனை பார்த்து, ஏன்னா மச்சான் உங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுது, அது என்னன்னா படம் கேட்டான். இந்த வீடியோ படம் ஓடுதா இன்னைக்கு என்ன படம் ஓடுதான்னு கேட்டான். அது எங்க அண்ணன் பையன் பொறுப்பா சொல்லிக்கிறான். எப்படி? பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை அப்படின்னு சொன்னதான் 10 பசங்க ஓடியாந்து சுத்தி உக்காந்து உத்து பாக்குதுங்க. அப்படியே உக்காந்து உத்து பாக்குதுங்க. ஒண்ணு கூட சீண்டு எழுப்பல. அந்த நேரத்துல பையன் உருட்டி இது கடிச்சது பாரு, ஒரு நறுக்குன்னு ஒரு கடிச்சது பாரு. ஏஞ்சு பார்த்தா பாவாடை காணோம், புடவை காணோம், தலைமோட்டில கிடைக்குது. அன்னைக்கு யோசனை பண்ண பாவாடை கட்டி புடவை கட்டினாதான் நமக்கு இந்த நிலைமை. இந்த மூக்கரை காலத்துல மேல ஓடி போச்சு. அதனால இந்த மாதிரி சராய் போட்டா சராய் தட்டி போட்டு மேல புடவை கட்டா தானா புயல வந்தா கூட அசைக்க முடியாது. இதுக்கு மேல எந்த புயல் வந்தாலும் அது அசைக்க முடியுமா? எந்த காத்துக்கார மையம். ஆனா நீ போட்டது பத்தி தப்பு இல்ல. ஆனா ஒண்ணுக்கு வந்தா எப்படி இருப்பா? அடுத்த வாட்டி வரும்போது போன் நம்பர் கூட நான் உடம்பு சொல்றேன், வந்து பாத்துட்டு போல என் மூத்திரத்தை குடிச்சிட்டு போ. சபையை பார்த்தனியா? சபையை பார்த்தேன். எதனால் கூடப்பட்ட சபை? அந்த அங்காள பரமேஸ்வரி திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அங்காள பரமேஸ்வரி, ஆமா, அவருடைய திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. இந்த தினத்தில் கூடப்பட்ட சபை. ஆமா, அப்படி மாதா பிதா குரு அதோ தெய்வம் அந்த அங்காளுடைய பாத்திருக்கும், இன்னும் கலைமாமணி விருது பெற்ற செகரியா பாத்திருக்கும், கிருஷ்ணயா பாத்திருக்கும், நம்முடைய குழுவினருக்கும், இன்னும் அன்பு உள்ளைப்படுத்த அருமையை தகுந்த மகளுக்கும் கற்றுணர்ந்த கணவர்களுக்கும் இந்த சிறுவன் 1 கோடி ஒரு வணக்கம். ஒரு விளக்கம்
ஏன்னா ஆ, யாருடைய மனைவி சொல்லியம்மா. சத்தியலோகத்தை சத்தியலோகத்தை தாண்டி வரக்கூடிய சத்தியலோகத்தை தபத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய கதிர்மகன் படைத்த நான்மகன் படைத்த பிரம்மதேவன் மனைவி மனைவி இளர வைக்கை துணைவி இவருடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி கலைவாணி கொண்டாடி. கலைவாணி சரஸ்வதி. கேட்டுச்ச காது நீ காதாடி கேட்காது. ஏய் கத்தி ஒரு 3 காதா. ஏய் எப்படி விளக்கம்? கலைவாணி 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 தெரியுமா? கலைவாணி சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. ஆனால் எங்க வீட்டுக்காருக்கு பிறந்தவர் என்ன தெரியுமா? ஏப்பா இங்க இருக்கின்ற பார் பாமர மக்கள் அனைத்து ஜீவராசிகளும் யானை முதல் எறும்பு கடை ஆமா அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய தொழில் படைக்கும் தொழில் பிண்டம் பிடிக்கக்கூடிய படைக்கக்கூடிய தொழில். அப்ப அவருடைய பெயர் பிரம்மதேவன். சதிர்முகம் படைத்த பிரம்மதேவர் மனைவி இளரவாய்க்கை துறவி. இவருடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி. ஆனால் எங்க வீட்டுக்காருக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை. ஆனால் எனக்கு என்ன வேலை தெரியுமா? இருக்கின்ற பாமர மக்கள் அனைவருடைய நாவிலும் அமர்ந்து ஓசை ஒலி கொடுக்கக்கூடிய இந்த கலைவாணி. அவர் பறிக்கக்கூடிய வேலை, அவர் பறிக்கக்கூடிய மாயங்களுக்கு நாவிடமாக அமர்ந்து ஓசை கொடுக்கக்கூடிய உட்கார்ந்தாதான் நீ படிக்கலாம், பேசலாம். அந்த சத்தமே வராது. அப்போ நான் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தில் சட்டம் என்பது கிடையாது. சத்தமே கிடையாது. ஆனால் ஏம்பா இந்த கலைவாணிக்கு இந்த 3 படுத்திருக்காங்க பார். ஆமா பிரம்மா தேவிமார்கள் இருக்காங்க. பிரம்மா, சிவன், ருத்திரன், விஷ்ணு. இப்போ 3 தொழில் இருக்காங்க பத்தியா? அவருக்கு ஏற்றவாறு. ஏன்னா எங்களுக்கு என்ன வேலை? படிக்கக்கூடிய வேலை. ஆமா சிவனுக்கு படியாடக்கூடிய வேலை. பகவானுக்கு அழிக்கக்கூடிய வேலை. அதர்மத்தை அழிக்கக்கூடிய வேலை அவர்களுக்கு. ஆனால் எனக்கு அழகான ஒரு பற்று பேர் உண்டு. வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. வருந்தினாலும் வரமாட்டா, வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. அப்படி வருந்தாவிட்டாலும் வருந்தினாலும் வருவாள் ஒருத்தி. அப்போ வருந்த வருந்த வரக்கூடிய இந்த கலைவாணி. ஏன்னா நல்லா படிப்பாங்க, மேக்ஸோ இங்கிலீஷா பாப்ப பசங்களுக்கு வராது. அப்ப வரலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நான் சொல்லணும்னு வச்சுக்கோ, அது கண்டிப்பா வரவே வராது. எது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அதை படிக்க படிக்க படிக்கத்தான் நமக்கு பாடம் ஏறும். நம்ம பாடம் முன்னேற்ற படிச்சு சொல்லணும்னு வச்சுக்கோ, அது அப்படியே 4 மணில இருந்து 5:30 படிச்சு 4 மணில இருந்து அழகா 1 மணி நேரம் படிச்சா போறோம். கரெக்டா மைண்ட்ல ஏறிடும். அப்ப படிக்க படிக்கத்தான் பாடம் ஏறும். அப்போ வருந்த வருந்த வரக்கூடிய இந்த கலைவாணி. அப்படி வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் ஒரு தேவையாரு வரமாட்டாள். யார் அது? ஏன்னா அவங்கதான் லட்சுமி. ஆமா தங்கத்திலே கோயில் கட்டி வச்சு வாங்க சொன்னா வருவாங்களா? அந்த அம்மா எங்க நினைக்கின்றார்களோ எங்க கலாச்சிருக்கோ அப்போ அந்த அம்மாவுக்கு எங்க லட்சுமி கலச்சம் அமர்ந்திருக்கின்றதோ அப்படியே 10 அடுக்கு மாளிகை இருந்தாலும் 10 அடுக்கு மாளிகை ஆகிவிடும். ஆமா அந்த லட்சுமியை வர வைக்கணும்னா ஒரு மனித பூமியில ஒரு மனித பிறந்து விட்டால் இந்த எப்படினாக்கா பயந்து வாழணும். நம்மளுக்கு என்னன்னா அப்படியே ஆணவத்துல இருக்கக்கூடாது. பயந்து வாழ்ந்தா சுகமா வாழலாம். அந்த லட்சுமி கடாட்சி இருக்குதுன்னாக்கா அதை தக்க வைக்கணும். அதை பயந்து அந்த 10,000 ரூபாய் கட்டல 100 ரூபாய் எடுக்கிற போது என்னது 9,900 இருக்கும். இந்த மாதிரி குறையுது அப்படின்னு நினைச்சுக்கின்னு பயந்து எடுக்கணும். அது என்ன பண்ணுது? நம்மளுக்கு என்ன போகுது? நான் வாங்கலாம் போலான்னாக்கா உனக்கு நினைச்சு பாரு, நான் 82 தையல் அந்த தையல் தான் வரும். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் குலம் வந்து விட்டால், பெண் வந்து விட்டால், ஆண்டியானுக்கும் மாமியாளுக்கும் மாமனாருக்கும் பயந்து வாழ வேண்டும். அப்போ 1 ரூபாய் அந்த வீட்டுல எடுக்கணும்னாலும் மாமியா கிட்ட மாமனார்கிட்ட சொல்லிட்டு எடுத்துப்பாரு. அது சிக்கனமா இருக்கும். அந்த அம்மா கண்டிப்பா உட்காருவாங்க. 1000 ரூபாய் வருது, நம்ம செலவு பண்ணலாம். அவன் 5000 சம்பாதிச்சு செலவு பண்ண வச்சுக்கோ. அந்த அம்மா எங்க போவாங்களோ வருவாங்க, போயிட்டே திருவாங்க. அப்படி சரி வருந்தாவிட்டாலும் வருந்தினாலும்
வருவாள் ஒருத்தி அவங்க யாரு? யாருமா? அவங்கதான் மூதேவி. ஆ. நம்ம டாடா ஏசில ஏறி உட்கார்ந்து ஜோபில வச்சுக்கிறானுங்க 2 பேரு. வெட்ட அப்படியே விட்டுறானுங்க. அப்போ அப்படியே போயிட்டு எவர் நல்லா ஆட்டாட்டு போயினே இருப்போம். எந்த ஒரு செகண்ட்ல தூக்கம் வரும். அப்படியே ஒரு சிட்டி நேரம் தான். அது எப்ப பஸ்ல விடுமோ புளியாமரத்தை விடுமோ பல்ல விடுமோ தெரியாது. அப்போ ஆனா அவங்களும் இல்லன்னா இந்த உலகத்துல வாழ முடியுமா? எவர் அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்? உதவி இருக்கணும். தூங்கல்னால உயிர் வாழ முடியாதுமா. இருக்க வேண்டும். அப்படி அழகான 3 பட்டத்திற்கு அழகான ஒரு பேர் உண்டு. அலைமகள், கலைமகள், மலைமகள். என்ன பேரு? அலைமகள், கலைமகள், மலைமகள். எந்த குறைபாடும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் எனக்கு இன்னொரு பட்டு பேர் ஒன்று உண்டு. உங்களுக்கு எனக்கு ஒரு பட்டு பேர் தலைவாணி இல்லாத இன்னொரு பட்டு பேர். இன்னொரு பட்டு பேர் உண்டு. சொல்லுங்கம்மா. சொல்றேன் ஓடியா. தம்பி அப்படியே ஒரே ஓட்டிதான் உடைக்க முடியாது. ஏன்? இல்ல ஐஸ் ஏட்டி அதிகமா இருக்கும். பாலேஜ் ஏய் பாலைட்டு அங்கே இருக்கு, பாலைட்டு. தம்பி, மச்சான் என் பீப் வந்து ஊதி போறான். மாத்தி. அப்படியே ஊதிக்கிற ஊதிடா. அப்போ ஏமா எனக்கு தட்டுவாணி என்ற ஒரு பட்டு பேர் உண்டு. தட்டுவாணி ஒரு பேர் உண்டு. ஆனா, என்ன காரணமா தட்டுவாணி? என்ன காரணம்? நபர் ஏரியோ குளமோ ஒரு தடாகத்தில் தடாகத்துல பாத்தீங்கன்னா தாமரை இலை மலர்ந்திருக்கும். தாமரை பூ பூத்திருக்கும். பூத்திருக்கும். அந்த தாமரை இலையானது தட்டு போன்ற வடிவம் அமைந்திருக்கும். தட்டு மாதிரி இருக்கும். ஆமா. இல்லை. இருபா. அப்போ தட்டு போன்ற வடிவம் அமர்ந்திருக்கும். அந்த இலை அந்த தட்டு மீது அமரக்கூடியவள் இந்த வாணி. இந்த வாணி. அப்ப தட்டு பிளஸ் வாணி தட்டுவாணி. 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 அப்ப அடிப்படை தட்டுவாணி. தட்டுவாணி. உபதி. அப்ப தாய்க்குள்ள தண்ணி பிடிக்க போவாங்க. ஆமா அவங்களுக்கு ஏதோ அந்த காலத்துல ஏமா தண்ணி பிடிக்க போறாங்க. ஏன் இப்படின்னா? இந்த காலத்துல சூத்து கழுவ போறாங்க. அப்போ தண்ணி பிடிக்க போனா போற தாய்க்குளம் ஏற்கனவே நடந்த பிரச்சனை அங்க கொண்டு வருவாங்க. அங்க வரும் அடிப்படை தட்டுவாணி. அடிப்படை தட்டுவாணி. அடிப்படை தட்டுவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களை சார்ந்து விடாது. சாராது. என்னை சார்ந்து விடும். உண்மை சார்ந்து விடும். ஏன்னா தட்டு பிளஸ் வாணி தட்டுவாணி. அது என்னை சார்ந்து விடும். யாதொன்றுக்கும் கோபப்பட வேண்டாம். ஆனால் எங்க அம்மா இருக்கின்றான் பார். பார்வதி உமா மகேஸ்வரி. ஏன் என்னடா உனக்கு தம்பி? ஏண்டா அப்போ எங்க அம்மா இருக்கின்றாங்க பார். அது இருக்கிறாங்க பார். பார்வதி உமா மகேஸ்வரி. அந்த அம்மாவுக்கு ஒரு அழகான பட்டு பேர் உண்டு. எப்படிமா? வாயாடவே தெரியாது வாயாடி வாயாடி வாயாடி. ஒரு பொம்பளை படபடன்னு பேசணும் அதோ வாயாடின்னு சொல்லுவாங்க. ஆமா. வாயாடவே தெரியாத வாயாடி எப்படிமா? அப்போ எங்க அப்பா இருக்கின்றார் பார். பரமக்கடவுள். அவரிடத்தில் எந்த நேரமும் வாதாடி வாதாடி வாயாடி 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 வாதாடி 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 வாயாடி பேர். அவங்களுக்கு வாயாடி ஒரு பேர் வந்து விட்டது. அப்போ அந்த அம்மாவுக்கு வாயாடி ஒரு பட்டு பேர் உண்டு. எங்க அத்தை இருக்காங்க பார். லட்சுமி. அவங்களுக்கு ஒரு பட்டு பேர் உண்டு. எப்படி? அடிப்படி குடிச்சக்காரி. அடிப்படி குடிச்சக்காரி. அடிப்படி குடிச்சக்காரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டு பேர் உண்டு. குடிசைக்கு அரசி. ஏன் அவங்களுக்கு குடிச்சக்காரி அப்படின்னு பேரு கேட்டா தபா ஜெகபார் குடிசை. இந்த குடிசை மீது அந்த அம்மா உட்கார்ந்தாங்கன்னா போறோம். குடிசை எவ்வளவு அமர்ந்தாங்கன்னா அழகான குடிசை தானே. அந்த அம்மா அப்பா உட்கார்ந்தாங்கன்னா நாளுக்கு மாளிகை ஆயிடும். அப்ப குடிசைக்கு அரசி குடிசைக்காரி. குடிசைக்கு அரசி குடிசைக்காரி அடிப்படி குடிசைக்காரி அப்படின்னு அவங்களுக்கு பட்ட பேர் உண்டு. ஆனால் அவரவருக்கு ஏற்றவாறு அவருடைய சரி இடபாகத்தில் அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு யாவது குறையில்லாமல் சந்தோஷ முறையில் அர்ச்சனை செய்து வருகிறோம். ஆனா தினந்தோறிகளுக்கு என்ன வேலை தெரியுமா? பிறப்பு இறப்பு கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வேலை
உங்களுக்கு பிறப்பு கணக்கு 80 மணிக்கு இறப்பு கணக்கு பார்க்க வேண்டும். ஆனால் பின்புறம் எழுதி அவருடைய தலையெழுத்த பின்புறம் எழுதி மின்புறம் படிக்கக்கூடியவர் எங்க வீட்டுக்காரர் பிரம்மதேவன். ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த தினத்தில் பிறப்பு இறப்பு கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். அதனால் வீட்டுக்காரர் இருந்தா சீக்கிரம் சிம்மாசனம் செய்து அறிக்கை செய்ய கொடுங்க போங்க. ஐயா ஐயா மந்தாகாமல ஐயா மகாராஜா உங்க நடி கல்யாணி அம்மா வந்திருக்காங்க. எனக்கு வந்து சொல்ற ஐயா உட்கார் சிரிக்காத உட்காரு. கல்விக்காரசி கலைவாணி வயசுல பொண்டாடி கேள்வி யார் பாஜா எங்க வீட்டுக்கார பாத்தியா எப்படிங்கிற தம்பி மூக்கு கீழே மேய்ச்சி வச்சுக்கிறார். இந்த மண்டிக்கு மேல என்ன வச்சிருப்பாங்க? போட ஆரணி தகரப்படா. ஓஹோ மன்னவா வணக்கம் 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 சுவாமி. மன்னா ஒன்று மலரடி தலைவாணி சரஸ்வதி ஏங்க எந்த நேரமும் சத்தியலோகத்துல நான் மட்டும்தான் ஒரு சரிவிடமா வச்சிருக்கேன். இப்ப சத்தியலோகத்துல நான் மட்டும்தான் சரிவிடமா தான் அமர்ந்திருக்கேன். இந்த சனி எப்ப மகாராஜா இறப்பு கணக்கு வேண்டும் அல்லவா? ஆமாங்க. அமர்ந்து பிடிக்க வேண்டும். எத்தனை உயிர் இறப்பு பிறப்பு சாம்பலாபுரி எவனிடத்தில் அவரிடத்தில் நம்மிடத்தில் பிறப்பு பிறப்பு கணக்கு பார்க்க அவர்தான். கல்யாணி
இந்த கல்லறிந்தால்